சஜித்தினுடைய அணி இன்றைக்கு நாட்டினுடைய மக்களுடைய விடுதலை பற்றி பேசுகின்றார்கள், சுதந்திரத்தை பற்றி பேசுகின்றார்கள். இந்த அரசாங்கம் மோசமான அரசாங்கம் என்று கூறுகின்றார்கள். இந்த அரசாங்கம் ஜனநாயக ரீதியாக மறுதளிக்கப்படுகின்ற அரசாங்கம் என்று கூறுகின்றார்கள். அவ்வாறு கூறுகின்ற சஜித் பிரேமதாசாக்கள் நேற்று இடம்பெற்ற மேதின ஊர்வலத்துக்கு, அவர்களுடைய கூட்டத்திற்கு அங்கு இருக்கின்ற ஊடகங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. அப்ப இதிலிருந்து ஒரு விடயம் தெரிகின்றது என்னவென்றால், வேறு எதுவுமல்ல, தான் நாட்டினுடைய ஊடக சுதந்திரத்தை பற்றி பேசுகின்ற, ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்ற எதிர்க்கட்சி ஆளும் கட்சிகள் தான் இந்த ஊடக சுதந்திரத்தை மறுதளிக்கின்ற நபர்களாக இருந்தார். ஆனால் இப்போது எங்களுக்கு ஒரு தெரிய வருகின்றது, எதிர்கட்சியினர் தான் இன்றைக்கு ஊடக சுதந்திரத்துக்கு பங்கம் விளைவிக்கின்றவர்களாக இருக்கின்றார். அவர்களுடைய அந்த கூட்டத்தில் இடம்பெற்ற வண்டவாளங்கள் எல்லோருமே இன்றைக்கு மேடை ஏறி இருக்கும். அப்ப அந்த வண்டவாளங்கள் எல்லாம் இன்றைக்கு தண்டவாளத்தில் போவாதிருப்பதற்காகவே இந்த ஊடகங்கள் மீதான இவ்வாறான ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார். எதிர்கட்சியினர் என்று கூறுகின்ற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளும் கூட தாங்களுக்கு ஏதாவது எதிராக பேசுகின்ற போது ஊடக சுதந்திரத்துக்கு இருக்கின்ற இந்த உரிமையை பயன்படுத்தி அவர்களுக்கு எதிராகவும் இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். சாதாரண சமூக வலைத்தளங்களில் தங்களை பற்றி, அரசியலை பற்றி அரசியல் ரீதியான விமர்சனங்கள் செய்கின்ற பொழுது அப்ப அந்த நபர்களுக்கு எதிராகவும் இவ்வாறான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க காணக்கூடியதாக இருக்கு. அப்ப இதிலிருந்து தெரிகின்றது என்னவென்றால், இன்றைக்கு ஊடகங்களை ஒடுக்குவது வேறு யாரும் அரசாங்கம் அல்ல, எதிர்கட்சியினர் ஆகும். சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு தாங்களுடைய கட்சியில் இருக்கின்ற குளறுபடிகள், அதாவது இன்னைக்கு அவருடைய பேச்சை செவிமடுப்பதற்கு அதிலிருந்த மக்களை கூட எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒரு கருத்து வருகின்றது. சமூக வலைத்தளம் ஊடக சுதந்திரத்திற்காகவும் மக்களுடைய ஜனநாயகத்திற்காகவும் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி புதிய அரசாங்கத்தை எங்களிடம் தாருங்கள் என்று கேட்கின்றவர்களிடம் நாங்கள் கேட்பது வேறு எதுவுமல்ல, இப்பயே நீங்கள் இவ்வகையான நடவடிக்கைகள் எடுப்பீர்களாக இருந்தால், இப்பொழுதே நீங்கள் இந்த ஊடகங்கள் மீதான தாங்களுடைய கசாப்பு கடை செயற்பாடுகளை முன்னெடுப்பீர்களாக இருந்தால், நாளைக்கு உங்கள் கையில் ஆட்சி வந்ததன் பிறகு என்ன செய்வீர்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் தான் உங்களை மக்கள் ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த எதிர்மணியரை எதை எவ்வாறு கூச்சலிட்டாலும் கூட நிச்சயமாக நாங்கள் ஒரு விடயத்தை மாற்றம் சொல்கின்றோம், அவர்களால் ஒன்றுமே சாதிக்க முடியாது என்பதுதான் உண்மையான நிதர்சனம்.